Meine Handynummer ist? Meine Handynummer ist Ah. 9 Ah. 0 8 9 after தானே சொன்னீங்க? இல்ல 9080 Ah. 9 9 Ah. 8 Ah. dry 8 9 Ah. 9080918381 81 ein 1 Okay. Okay. Wie ist Ihr Name bitte? உங்க நேம் என்ன? Wie ist Ihr Name bitte? ich heißt Kotishwaran Ich heiße. Kotishwaran. Okay. Können Sie das buchstabieren bitte? Buchstabieren. Come again, ma'am. Entschuldigung. Können Sie das buchstabieren bitte? buchstabieren spell பண்ணுங்கன்னு அர்த்தம். Okay. Ku O T Okay. E A S V A R A N. R-A-N oder A-N? A-N. E-N. A-N. Okay. So, Mahendran, Yes, ma'am. welche Sprachen sprichst du? இதே சொல்ல ஸ்பிரஷ என்ன லாங்குவேஜஸ் பேசுறீங்கன்னு அர்த்தம் அவ்வளவுதான். welche Sprachen sprichst du? Ich spreche English and Tamil. Und ich spreche English und Tamil. Ich lerne Deutsch. Okay, gut. Okay, wie ist deine Handynummer bitte? Art Why Where என்ன சொன்னீங்க? Where, ma'am? Fear. Where? Okay, fear. Fear கிடையாது. Fear. V வந்து F pronounce பண்ணும். Where? Fear ரெண்டா? No, ma'am. Art. Okay, fear. Swine. Zwei. Swine. Zwei. Art. Acht. Art. Acht. Why? Zwei. Fünf. அவ்வளவுதான். இன்னொரு நம்பர் மிஸ் ஆகுதே. 2 art where and art, ma'am. மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. Acht, zwei, vier. Art. Swine. Where. Art. Acht. Zwei. Swine. Zwei சொல்லணும். Swine. Art. Why and fünf. Okay. Acht, zwei, vier. Acht, zwei, zwei. Acht, acht, zwei, fünf. Correct? Yes, ma'am. Okay, wie ist Ihr Name bitte? உங்க நேம் என்ன? M. நான் இன்னும் ஸ்பெல் பண்ண சொல்ல. உங்க பேர் என்னன்னு கேட்டா. Wie ist Ihr Name bitte? Mein Name ist Mahendran. Kannst du das buchstabieren?
M ஆ A ம் A ம் E ஆ N ஆ D ஆ I ஓகே R ஆ A N. ஓகே ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே மேடம். ஹலோ சொல்லுமா. இதோ கிளாஸ். ஆ ஓகே கிளாஸ் இல்லை இல்லை லைனாக கிளாஸ் இருக்கு. நம்ம செக் பண்ணிட்டா ஓகே. ஃபோர்த் லெசன் எடுத்திருக்காங்க மேடம். எடுத்துட்டாங்களா? இல்ல ஃபோர்த் லெசன்ல ஆ கொஞ்சம் எடுத்தாங்க. அதுக்குள்ள சரி சரி. ஸோ நம்பர்ஸ் ஒரு தடவை நான் ரிப்பீட் பண்ணிடுறேன். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா? சரிங்க மேடம். ஓகே. ஜஸ்ட் இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு நாளையிலேருந்து நம்ம யூஸ்வலாக போயிடலாம். ஓகே ஓகே. அதுக்குள்ள உங்களுக்கு எதெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுங்க. சரி சரி சரி. அது மட்டும் நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் கிளாஸ் போயிடலாம் சரிங்களா? இல்லைன்னா நான் ஒண்ணுன்னா பண்ண நம்மளுக்கு டைம் லாஸ் ஆயிடும். எல்லாருக்குமே என்ன டவுட் இருக்கோ எனக்கு குரூப்ல அனுப்பி விட்டுடுங்க. சரி மேடம். கிராமரா இருந்தாலும் சரி இல்ல ஆர்டிக்கலா இருந்தாலும் சரி. இப்போ நான் சொன்னேன்ல மேடம் இந்த டவுட் இருக்கு இல்லைங்களா? ஆமா ஆமா. அது என்ன ஒரு இப்போ நம்ம வந்து இங்கிலீஷ்ல வந்து ரூல் இருக்குல்ல மேடம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வவல்னா நம்ம வந்து ஏ யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி இங்க எந்த ரூல் இல்லை. எல்லாத்துக்கும் வந்து மிக்ஸ் ஆகி வருது. ஆமா ஆமா. அது எப்படி இங்கிலீஷ்ல வர மாதிரி ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. இது எல்லாமே மாஸ்குலின், ஃபெமினின், நைட்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஜெண்டர் வைஸா பிரிச்சுட்டாங்க. எதை எடுத்தாலும் ஜெண்டர் வைஸா தான் போகும் அது. சரி. அது எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? இப்போ வந்து நான் சொன்னல எக்ஸாம்பிளுக்கு வந்து ஷிஃப்ட் வந்து நான் லிவிங் தான். ஆனா தஸ் தானே வரணும் அதுக்கு. ஆனா டெர் வருது இல்லையா? அப்படி வராது சரிங்க. இங்க என்னன்னா காமன் பேட்டர்ன்ஸ் மட்டும் நான் இங்க கொடுத்திருக்கேன் பாருங்க. என் ஸ்கிரீன் தெரியுதாங்க? தெரியுது மேடம். சோ மாஸ்குலின் நவுன்ஸ் எல்லாமே இந்த எண்டிங் இது இருக்கும். ER, EL இல்லனா ENல இருக்கும். இது வந்து நான் என்ன சொல்றேன்னா 100%ன்னு இதுல டிபெண்ட் ஆயிருக்க கூடாது. சரி. நீங்க 100% தெரிஞ்சுக்கணும்னா தஸ் ஆட்டோன்னு இருந்துச்சுன்னா அந்த நவுன் ஆர்டிகலோட தான் நீங்க படிச்சுக்கணும். அப்படி அப்ப மக்க தான் அடிக்கணும். ஆமா. நீங்க மக்கப் கூட பண்ண வேணாம் சார். டெய்லி ஒரு ரீடிங் கொடுத்தாலே இந்த நம்ம A1 முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சில இது வந்துடும் உங்களுக்கு. சரி சரி. மக்கப் பண்ணோம்னா கண்டிப்பா அது வந்து ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. சரிங்களா? சோ மக்கப் எதுவும் பண்ணாதீங்க. டெய்லி ரீட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு வாட்டி ரீட் பண்ணாலே போதும். இல்ல மேடம் இப்போ சில இடத்துல தஸ்ன்னு போட்டிருக்கு புக்ல. சில இடத்துல வந்து அப்போ வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. தஸ்ஸா தர்றான்னு கன்ஃபியூஸ் ஆகுது நமக்கு. கன்ஃபியூஸ் ஆகுது இல்லைங்களா? முதல்ல இந்த டேர் டி தஸ் இது தெரிஞ்சாதான் அடுத்தது இந்த அக்யூசாட்டிவ் அந்த கேஸ் வரும். அதுக்கு இன்னும் ஆர்டிகல் மாறும் உங்களுக்கு. ஆமா அது தென் வருது. அது இன்னும் கன்ஃபியூஸ் ஆகுது. ஆமா. அது எப்போ நம்மளுக்கு மாத்த முடியும்? இது தெரிஞ்சாதான் அது நம்ம பண்ண முடியும். சரி சரிங்களா? அப்பதான் நம்ம இது படிச்சுக்கணும். இப்ப A1ல மொத்தமாவே நிறைய வேர்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். எந்த நவுன் வந்தாலும் அது என்ன ஜெண்டர்னு பாத்துடணும். என்ன வேர்ப் வந்தாலும் அதை எப்படி கான்ஜுகேட் பண்ணணும்னு பாக்கணும். இது ரெண்டுமே நீங்க கண்டிப்பா பாக்கணும். கான்ஜுகேட்னா என்ன இது? இது கான்ஜுகேஷன்னா இந்த மாதிரி இஷ்னா ஹைஸே, டூனா ஹைஸ்ட், ஏர்எஸ்சினா ஹைஸ்ட். சோ இதுக்கு ஈஸியான மெத்தட் என்ன சொன்னாங்களா? ஐஷ்னா ஈல எண்ட் ஆகும் verb. டூனா எஸ்டினா சொன்னாங்க. ஆமா. ஏர்எல்சி வந்தா டீல எண்ட் ஆகும். ஜி வந்துச்சுன்னா ENல எண்ட் ஆகும். ஆமா சொன்னாங்க.
So, இது ஞாபகம் வச்சிருக்கணும். இது ஞாபகம் வச்சுட்டாலே முக்காவாசி வேர்ப் வந்து நீங்க வந்து எழுதிடலாம். ஓகே ஓகே. ஆனா சிலது ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆகும். அதனாலதான் ஏதாவது ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா முதல்ல அதோட கான்ஜுகேஷன் என்ன, ஏதாவது ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆகுதா அதை செக் பண்ணிக்கணும். நவுன் வந்துச்சுன்னா என்ன ஜெண்டர்னு செக் பண்ணும். இது இப்போ இந்த தை தஸ் தர் இருக்கியா, இது வந்து வேர்ப பேஸ் பண்ணி நம்ம வந்து எழுதணுமா இல்ல நவுனை பேஸ் பண்ணி எழுதணுமா? நவுன் பேஸ் பண்ணி தான். அது ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி தான் எழுதணும். ஆமா ஆமா ஆமா. சரி மேடம். சோ masculine nouns மோஸ்ட்லி எதுல எண்ட் ஆகும்னா er el இல்லனா en. feminine nouns வந்து e in இல்லனா ung. neutrum வந்து neuter. சோ அது வந்து chen ment um. சோ இதுல எண்ட் ஆகும். ஆனா இதுவே நீங்க 100% நீங்க கெஸ் பண்ணிடலாம்னு நினைச்சுக்க கூடாது, அதுவும் மாறும். ஆமா, இது ஜஸ்ட் ஒரு 90% இது வொர்க் அவுட் ஆகலாம் உங்களுக்கு. சரி சரி சரிங்களா? சோ 100% தெரியணும்னா வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. தாஸ் ஆட்டோ, தாஸ் ரெஸ்டாரண்ட், டேஷ் ஷிஃப்ட் அந்த மாதிரி தான் படிச்சுக்கணும். ஆர்டிகலோட சேர்த்து நவுன் படிச்சுக்கணும் மீனிங். சரி மேடம். ஓகேங்களா? ஓகே, இது நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டேன் மேடம். ஓகே. அதே மாதிரி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாரும் இந்த அலாங்கோ இது வச்சிருக்கீங்களா? நெட் அலாங்கோ வச்சிருக்கேன் மேடம். மேடம் அது திருப்பி ஒரு வாட்டி அனுப்பி விடுங்க, அது ஓபன் ஆக மாட்டேங்குது அது. அப்படியா? ஆமா, வாட்ஸ்அப்ல அலாங்கோ தானே? அலாங்கோ தான். சோ இத அனுப்பி விடுறேன் என்னன்னு. ஓகே. சோ அதுக்கு அப்புறமா தேர்ட் பர்சனோட ப்ரொஃபஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சொல்வீங்க? இதெல்லாம் படிச்சிட்டீங்க இல்லீங்களா? வாசிஸ்ட் மகேந்திரன் ஃபான் பெரூஃப். இப்ப மகேந்திரன் பத்தி பேசுறோம்னா வாசிஸ்ட் மகேந்திரன் ஃபான் பெரூஃப். இல்லைன்னா நான் மகேந்திரன் கிட்ட உங்களை பத்தி பேசுறேன்னா வாசிஸ்ட் கோட்டேஸ்வரன் ஃபான் பெரூஃப். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு நாங்க ரெண்டு பேரும் தேர்ட் பர்சனை பத்தி பேசுற மாதிரி. ஓகே ஓகே. சோ உங்களை பத்தி சொல்லணும்னா எரிஸ்ட் இன்ஜினியர். இன்ஜினியர். சோ எரிஸ்ட் ஸ்டூடெண்ட். இதெல்லாம் தெரியுமா? இன்ஜினியரின் அது தெரியும் தெரியும் மேடம். மேல் அண்ட் ஃபீமேல்ஸ். ஐஎன் யூஸ் பண்ணா இது வரும், ஃபெமினைன் வரும். எஸ். இஆர் யூஸ் பண்ணா டெர் யூஸ் பண்ணுவோம். ஓகே. அது ஓரளவுக்கு தெரியும் மேடம். ஆனா வந்து சம்டைம்ஸ் இது குழப்பம் இருக்குது. இந்த ஷிஃப்ட்டுக்கெல்லாம் ஏன் வந்து டெர் யூஸ் பண்றாங்க, டெஸ் யூஸ் பண்ணாம ஏன் டெர் யூஸ் பண்றாங்க? இங்கிலீஷ மறக்கணும் நீங்க. இங்கிலீஷ மறந்துட்டீங்களா? அப்படி பண்ணாதான் உங்களால இது பண்ண முடியும். சரி மேடம். சரி சரிங்களா? நீங்க எதுவுமே எந்த லாங்குவேஜா இருந்தாலும் சரி நம்ம இதுக்கு கம்பேர் பண்ண கூடாது. ஓகே ஓகே ஓகேங்களா? இப்ப ஜெர்மன்னா ஜெர்மன் மாதிரியே நம்ம படிச்சுக்கணும். சரி சரி. சோ 21ல இருந்து நம்பர்ஸ் தெரியுமா உங்களுக்கு? ein und zwanzig. Zwang und zwanzig. Drei und drei und zwanzig. Vier und zwanzig. Fünf und zwanzig. Sechs und zwanzig. Sieben und zwanzig. Sieben und zwanzig. Acht und zwanzig. Neun und zwanzig. மேடம் 30. சரி, ஓரளவுக்கு தெரியும் மேடம். அந்த நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எழுதி போகும்போது வரும். ஓகே 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 ஓகே. சோ நம்பர்ஸ் எல்லாம் இது படிச்சுக்கணும். சரிங்களா?
சரி மேடம். சோ எல்லா லெசன்லயும் இந்த லாஸ்ட் பேஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி குர்சுன் கிளார் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாம் இங்கதான் கொடுத்திருப்பாங்க. சரி சரி. சோ அதை ரிவைஸ் பண்ணிட்டாலே நம்மளுக்கு போதும். ஓகேவா? சோ உங்களுக்கு தெரியும் ஹலோ, guten tag, guten morgen. குட்டன் நம்ம ஆபன். ஆமா, மிஸ்டருக்கெல்லாம் ஹேர் அப்படின்வாங்க, மிஸ்ஸஸ்க்கெல்லாம் ஃப்ராவ் அப்படின்வாங்க. சோ வி ஹைஸ் டு வேர் பிஸ் டு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த 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 கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சோ உங்களுக்கு A1 ஸ்பீக்கிங்ல கண்டிப்பா உங்களுக்கு கேட்பாங்க. அதே மாதிரி W கொஸ்டின்ஸ் பாருங்க. W கொஸ்டின்ஸ், W வேர்ட் வந்து ஃபர்ஸ்ட்ல வரும், செகண்ட்ல வந்து verb வரும். இதுதான் verb. ஓகேங்களா? அதே மாதிரி தான் நம்ம ரிப்ளை பண்ணும்போது சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வரும், verb அடுத்தது வரும். ஓகே. அது இது sein, sein verb to be. இது verb to be. ஆமா, sein to be. so to be. so sein கீழ வந்து உங்களுக்கு ish, du, er, sie கொடுத்தாங்கன்னா நீங்க இதுதான் ஃபில் பண்ணணும். ich bin, du bist, er ist, இல்ல sie ist, sie sind. சரிங்களா? அப்ப heißen, kommen, wohnen. சோ இதெல்லாமே எப்படி கான்ஜுகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஏதா உங்களுக்கு ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆந்துச்சுன்னா அது மட்டும் ரெட்ல போடுவாங்க. சோ இது ஃபுல்லாவே ஸ்பெல்லிங் சேஞ்ச்னா ரெட்ல போட்டிருக்காங்க. இங்க ஹைஸ்ட் பாருங்க, டி வந்திருக்கு. எஸ்டி வரணும் இல்லீங்களா? இங்க ஆமா ஆமா, வெறும் டி வந்திருக்கு. சோ இந்த மாதிரி ஸ்பெல்லிங் சேஞ்ச் எல்லாம் நீங்க செக் பண்ணிக்கணும். சரி. இது எல்லாமே பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கீங்களா? புக் எடுத்து வச்சிருக்கேன் மேம், பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கேன் மேடம். ஓகே ஓகே ஓகே. சோ பாருங்க, இது இஷ், து, எர், சி இது மூணுமே சிங்குலர் இல்லீங்களா? சிங்குலர்ல ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். அதே மாதிரி ப்ளூரல்ல ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். இது ஃபார்மல். ஓகே. பெரிய ஜி இருக்குது ஃபார்மல். சோ நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க இந்த 3 ஜில எந்த ஜின்னு எதை வச்சு நீங்க கண்டுபிடிப்பீங்க? இந்த 3 ஜில கேபிட்டலா இருக்குது வந்து தே. கேபிட்டலா இருக்குது யூ யூ சாரி, கேபிட்டலா இருக்குது யூ. யூன்னு தமிழ்ல எப்படி வரும் சொல்லுங்க? இங்கிலீஷ்ல வந்து ஃபார்மல், இன்ஃபார்மல் எதுவுமே தெரியாது இல்லீங்களா நமக்கு? ஆமா, தமிழ்ல வந்து உங்களுடைய, நீங்க, நீங்க. ஆமா, உங்களுடைய வேற வரும். சரிங்களா? ஜீனாலே நீங்க, செகண்ட் பர்சன் யூ. ஓகேங்களா? இந்த ஜீக்கும் இந்த ஜீக்கும் எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? கேப்ஸ்ல இருக்க மேம் இது. ஓகே. அடுத்த ரெண்டு ஸ்மால் இருக்கு, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அது வந்து கான்டெக்ஸ்ட பொறுத்து மாறும் மேடம். சென்டென்ஸ் கான்டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, அட இங்கே கண்டுபிடிக்கலாம் பாருங்க. ஜீனா டீல எண்ட் ஆகும், ஷீ சொல்றாங்கன்னா. இது அவங்க தேர்ட் பர்சனை பத்தி பேசுறாங்கன்னா ஈஎன்ல எண்ட் ஆகும், ஈஎன் வரும். ஆமா, இந்த கான்ஜுகேஷன்லயே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் என்ன எதை பத்தி, ஷீ சொல்றாங்களா இல்ல தே சொல்றாங்களா அப்படின்னு. அதே மாதிரி ஃபார்மலா இன்ஃபார்மலா கண்டுபிடிக்கிறதுக்கு இது நடுவுல எங்கேயாச்சும் வந்தாலுமே கேபிட்டல் லெட்டர்ல தான் வரும். பிகினிங்ல வந்துச்சுன்னா எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல தான் வரும் இல்லீங்களா? ஆமா. அப்போ இன் பிட்வீன் ஆஃப் த சென்டென்ஸ்ல கேபிட்டல் லெட்டர்ல வந்துச்சுன்னா அது ஃபார்மல். சரி. ஓகே. ஓகே. கோக்கன் சி கேன். மேம், கோக்கன் சி கேன். my gun is Tansen. நான் என்ன சொன்னேன்னா கோக்கன் சி கேன். காக்கன் சி கேனா? இஷ் கேனன் கானன் டான்சன். இருங்க மேடம் சொல்றேன். இஷ் கான்சன் கேனா?
நாவல் மேம் கரெக்டா. ஞாபகம் இல்லையா? நான் காக்கன் என்ன அர்த்தம் தெரியுங்களா? காஹன்னா பை. கௌஃபன் தான் பை. ஆ காக்கன் காஹன்னா ட்ரிங்க் நினைக்கிறேன். குக்கிங். குக்கிங். குக்கிங் குக்கிங் ஆமாம் ஆ குக்கிங். குக் பண்ணா பிடிக்குமான்னு கேட்டேன் நான் உங்களை. அப்ப நீங்க என்ன பதில் சொல்லணும்? ஃபிஷ் காஹன் ஆ, கன் ஆ, ஃபிஷ் ஃபிஷ். ஆ. ஓகே, இது ஜென்ரலா குக் பண்ண பிடிக்குமா? ம் சரிங்களா, அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? மகேந்திரன், நீங்க ஏதாவது பதிலே சொல்ல மாட்டேன்றீங்க மகேந்திரன். தெரியல மேம். தெரியலீங்களா? ஓகே. ஸோ நிறைய ஆக்டிவிட்டிஸ், இங்க நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லைங்களா? இது செய்ய பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம என்ன கேட்கிறோம்னா, ஓகே, ஃபார்மலா கேட்கணும்னா எப்படி கேட்பேன்? காக்கன் ஜி கேன். இன்ஃபார்மலா கேட்கணும்னா காக்ஸ் டு கேன். ம் மியூசிக் கேட்க பிடிக்குமானா ஹாரன் ஜி கேன் மியூசிக். இல்ல ஹார்ஸ் ஹாரஸ் டு கன் கேன் மியூசிக். மியூசிக். சினிமாக்கு போவீங்களா பிடிக்குமானா கேஹன் ஜி கேன் கேன் சி கன் இன்ஸ்கினோ. ஸ்கினோ. இன்ஃபார்மலா கேட்கணும்னா கெஸ்ட் டு கன் இன் ஸ்கினோ. ஆமா, மூவி பார்க்க ஃபிலிம் பார்க்க பிடிக்குமானா ஜேஹன் ஜி கேன் ஃபிலிம். ம் இன்ஃபார்மல் ஜீஸ் டு கேன் ஃபிலிம் ம் இல்லைங்களா? சோ ஓகே இது எல்லாத்துக்குமே நீங்க என்ன பதில் சொல்வீங்க அப்படின்னா, யா ஜேர்கன். ரொம்ப பிடிக்கும்னா என்ன சொல்வீங்க? யா ஜேர்கன். யா. இத இங்க இருக்கு பாருங்க. யா ஜேர்கன். ம் உண்டு. உங்களை யார் கேட்டாங்களோ நீங்க அவங்கள கேட்கணும். யூ டு அண்ட் யூ. அண்ட் யூ. சோ இல்ல பிடிக்காதுன்னா நைன் நிக் சோகன். நிஷ்டுகன். நிக் சோகன். ஓகே. அது பிடிக்கும்னு இல்ல பிடிக்காதுன்னு இல்ல ஓகே அப்படின்னா எஸ் கேட் சோ. ம் இப்ப நீங்க நான் எதாவது கேட்டேன்னா நீங்க என்ன சொல்லணும்? பிடிக்கும் யா ஜெர்கன், இல்லைன்னா நைன் நிக் சோகன், இல்லைன்னா எஸ் கேட் சோ. சரிங்களா? சரி மேடம். ஓகே. லேசன் சி கேன். லேசன் சி கன். இஷ் லேசன் சி. நான் என்ன சொல்றேன், வெறுமனே யா ஜேர்கன் பிடிக்கும்னா ஜேர்கன், பிடிக்காதுன்னா நைன் நிக்ஸ் அகேன், ஓகே அப்படின்னா எஸ் கேட் சோ. என் ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? புரியுது மேடம். சரி, ஸ்கிரீன் தானா? எங்க ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்க. யா ஜேர்கன், யா கன், யா ஷர்கன், உண்டிர், உண்டு, இல்லைன்னா நைன் நிக்ஸ் அகேன், உண்டு, let's get soap. So இப்ப நான் லேசன்ஸ் again. யா ஷர்கன், உண்டிர், nine nights again. புரிஞ்சுதுங்களா என்ன சொன்னேன்னு? நான் என்ன சொன்னேன் புரிஞ்சுதுங்களா? nine nights again அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்களா? நிக்ஸ்ட் கன் கேட்டீங்களா மேடம்? இல்ல இல்ல, நான் உங்களை கேட்டேன்னா லேசன்ஸ் again நீங்க என்ன சொன்னீங்க? யா ஜேர்கன், உண்டீரு, உண்டு என்ன கேட்டீங்க இல்லீங்களா? நான் என்ன சொன்னேன்னா nine nights again. நிக்ஸ்ட் கன். ஓகே, அது எனக்கு பிடிக்காது. டயலாக் மாதிரி போகணும். 9 schwimmen Sie gern? 9 nicht gern so gern. Okay. So மகேந்திரன் உங்களை கேக்குறேன். tanzen Sie gern? Right so gern. Next so gern. Okay. reisen Sie gern? Reisen na traveling. Yes, get so.
Es geht so. Okay, okay. Fotografieren Sie gern? Zar Zigan. Sehr gern. Zar ஆ. Zigan. இப்ப நார்மலா நீங்க வந்து நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொன்னீங்க ரெண்டு பேருமே. இப்போ நீங்க ரெண்டு பேருமே ஒரு டயலாக் மாதிரி பேசணும். சரிங்களா? என்கிட்ட கேட்க கூடாது. நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கேளுங்க. சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஏதாவது ஒரு காக்கன் சிக்கன் அப்படின்னு கேட்டா நீங்க உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா சொல்லிட்டு அவங்கள கேட்கணும். உண்டு ம் ஃபார்மலா கேட்கணும்னா உன்சி. ம் சரிங்களா? ஃபார்மலா சரி. கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? உன்சி. ஒன்றி. ஆ ஓகே இப்ப கேளுங்க. ஆரஞ்ச் டான்சன் சுகன் ஆரஞ்சு கன் மியூசிக். ஒண்ணே ஒண்ணுதான் கேட்கணும். ஒன்னே ஒன்று தான் கேட்கணுமா? ஒரே ஒரு கொஸ்டின் நீங்க மகேந்திரனை கேளுங்க. ஹலோ மகேந்திரன், டான்சன் சிகன். ஆரஞ்சு கன் மியூசிக். மகேந்திரன் பதில் சொல்லுங்க. Ja Shagan Undu. Nein nicht Shogun. வெரி குட் வெரி குட். இப்பதான் கரெக்டா சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. சரி இன்னும் ஒண்ணே ஒண்ணு கேளுங்க. மகேந்திரன் நீங்க கேளுங்க ஃபர்ஸ்ட். Listen in Sirgan. Ja sir. Ja sir gun undir. Nine Night Sorgan. வெரி குட் வெரி குட். ஓகே இது நீங்க அப்படியே பிராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி பேசுறது பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? சரி மேடம். ஓகே சோ இங்க பாருங்க கோக்கன் ஆர்பைட்டன் லேசன் ஸ்பிரஷன் கான்ஜுகேட் பண்ணிருக்காங்க. கோக்கன்ல ஸ்பெல்லிங் சேஞ்ச் இல்ல, ஆர்பைட்டன்ல ஸ்பெல்லிங் சேஞ்ச் இல்ல, பட் லேசன்ல ஸ்பெல்லிங் சேஞ்ச் இருக்கு, ஸ்பிரஷன்லயும் ஸ்பெல்லிங் சேஞ்ச் இருக்கு. அதனால verb வந்தாலே அதோட கான்ஜுகேஷனும் ஸ்பெல்லிங்ஸும் செக் பண்ணிக்கணும். நவுன் வந்தா என்ன ஜெண்டர்னு பாத்துக்கணும். சோ இது தெரியுமா? டேஸ், மோன்டாக், டீன்ஸ்டாக், மிட்வோக். சரி மேடம். தெரியும் மேடம். தெரியும் மேடம். சரிங்களா? மோன்டாக், டேஸ்டாக், மிட்வாக், டோனஸ்டாக், ஃப்ரைடாக், ஸ்டான்ஸ்டாக், ஸ்டோன்டாக். ஓகே இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி இந்த டயலாக் பாக்குறீங்க இல்லீங்களா? இந்த டயலாக் இதுல ஏதா ஒரு இடத்துக்கு போலாமா நீங்க கேளுங்க மகேந்திரன். இந்த மேல இருக்க பாருங்க. கேக்குறேன். கேளுங்க. Genver ins Kino. Ja gun one. Am Moonstag. Nie das gun leider nicht. Midwatch. Ja super. வெரி குட். இப்போ நீங்க கேளுங்க கோடீஸ்வரன் சார். Gegen wer ins Kino? Ja Jen Vana. Ja get one. One monster. டே சொன்னாலே நீங்க அம்மா யூஸ் பண்ணிக்கணும். Am ins monster. மோன்டாக். Montauk. Nine Das Git Leader Night. Nicht leider nicht. Am Mittwoch. Nine. வேற ஏதாவது டே சொல்லுங்க. Donnerstag. Am Donnerstag.
Yeah, super. ஓகே சூப்பர், வெரி குட், நல்லா பண்ணீங்க. சரி, இந்த மாதிரி பேச பேச வந்துடும். நீங்க கேட்டீங்க இல்லைங்களா சார், ஆமா das மேடம். Auto, das Book, das Geld அப்படியே தான் நீங்க படிச்சுக்கணும். die Straße, ம் das Glas, der Stift, ம் der Computer, das Medikament, die Rechnung, der Schlüssel, die Spritze, die Tablette. இது மேடம் ஒரு நாள் ஞாபகம் இருக்கு மேடம், ஆ, இன்னொரு ஒரு 3 நாள் கழிச்சு எல்லாம் மறந்து போகுது. ஆமா ஆமா, இது ஃபுல்லா நீங்க வந்து இந்த ஃபுல்லா முடியட்டும், A1 ஃபுல்லா முடியட்டும். அது சரி வரைக்குமே எவ்வளவு ஞாபகம் இருக்கோ அவ்வளவு ஞாபகம் இருக்கட்டும், பரவாயில்ல. சரி மேடம், ஓகே ஓகே. ஓகே, சோ ப்ளூரலுக்கு எல்லாமே டி தான் வந்துடும், அது தெரியும் இல்லீங்களா? தெரியும் மேடம். அது மாஸ்குலினா இருக்கட்டும் ஃபெமினினா எதுவா அந்த இருந்தாலும் ப்ளூரலுக்கு ப்ளூரல்னாலே டி தான் வரும். டி வந்துடும். ஓகே, உங்களை பத்தி சொல்லுங்க, டெக்ஸ்ட் உங்க ப்ரொஃபஷனை பத்தி. Mein Beruf, ஆ, mein Beruf Name is engineer. ஆஹா, mein Beruf Name வராது. One, Ich bin. ஆ, Beruf. பெருஃபே வேணாம். ஃபர்ஸ்ட் ich bin, கடைசில தான் பெருஃப் வரும். Ich bin Ingenieur. என்ன மேடம்? Ingenieur. Ingenieur. Ich bin Ingenieur. Ich arbeite. Ich arbeite Remi Cinemas. Bei Remi Cinemas. Okay. Ich arbeite von Monday to Friday வா, Saturday வா, Sunday கூட work இருக்குமா? Monday to Sunday work இருக்கும் மேடம். Montag to bis Samstag. சாட்டர்டே வரைக்கும் போட்டிருக்கேன், சரிங்களா? சம்டைம்ஸ் தானே உங்களுக்கு சண்டே இருக்கும். ஆமா ஆமா. ஓகே, சோ இந்த மாதிரி சொல்லணும். ஓகே மேடம். Ich bin Ingenieur. Ich arbeite bei Remi Cinemas. Ich arbeite von Montag bis Samstag. Von. Ich arbeite bei Remi Cinemas. Ich arbeite. ஓகே மேடம். ஓகேங்களா? நீங்க என்ன வர்க் பண்றீங்க மகேந்திரன்? National. ஓகே, அப்ப என்ன சொல்வீங்க? Ich bin Krankenschwester. Krankenpfleger. Krankenpfleger. ஓகேங்களா? Krankenpfleger. Ich bin Krankenpfleger. Ich arbeite bei Dr. Rela Institute and Medical Center. இதுனா ich bei அதன் பேர் போட்டுடுங்க, மெடிக்கல் சென்டர். அப்புறம் Ich arbeite on Monday to Montag to Donnerstag. Ich arbeite von Montag bis Donnerstag. Samstag, Sonntag. Donnerstag, ma'am. Donnerstag.
SONN. Sontag. 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 Sontagனா Sunday. Yes. So holidays. இதுவே நீங்க எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு ஒரே லைன்ல இருந்துடக்கூடாது. அடுத்தடுத்து என்னென்ன போடலாம் அப்படின்றத நீங்க நோட் பண்ணணும். சரிங்களா? ஓகே மேடம். ஓகே. So in the last page ரொம்ப ரொம்ப important. Was machen Sie gern? மேம் ஒரே நிமிஷம் மேடம். சொல்லுங்க. Was machen Sie gern? வாஷ் மாஸ்டர் கன். என்ன பண்ண பிடிக்கும், என்ன செய்ய பிடிக்கும்? மாஸ்டர் தான்சன். Ich tanze sehr gern. Ich tanze. Ich tanze. Tanze. Sehr gern. Sergen. Okay. Ich tanze Sergen. ஓகே, அந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். நீங்க என்ன செய்ய பிடிக்கும்னு. உங்களுக்கு என்ன பிடிக்கும் மகேந்திரன்? Playing. Ich spiele. என்ன ப்ளே பண்ணுவீங்க? Cricket. Ich spiele gern Cricket. ஓகே, அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றது, ப்ரொஃபஷனை பத்தி கேட்கறது, நம்பர்ஸ், கான்ஜுகேஷன், ப்ளூரல் ஃபார்ம், சிங்குலர் ப்ளூரல் ஃபார்ம், மாஸ்குலர், இது ஆர்டிகல், பெஸ்ட் இம்டர் ஆர்டிகல். டேர் தஸ் டிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பெஸ்ட் இம்டர் ஆர்டிகல் சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, நீங்க இது வரைக்கும் பார்த்ததுங்க. நாளைக்கு வந்து என்ன டவுட்ஸ் இருக்குன்னு எனக்கு அனுப்புங்க. உங்களுக்கு இது வரைக்கும் நடத்துறதுலயும் சரி, ஆல்ரெடி நடத்த முடிச்சிருக்காங்க இல்லைங்களா, அதுலயும் என்ன டவுட்ஸ் இருக்குன்னு எனக்கு குரூப்ல அனுப்புங்க. நாளைக்கு அதை ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம நார்மல் கிளாஸ் போயிடலாம். சரிங்களா? சரி மேடம். ஓகே.